ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு பாக்ஸ் காளான் வாங்கி வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சைடு பெரிய வெங்காயம், சின்ன தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சைடு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வடைச்சட்டி வச்சுட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு போட்டுட்டேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா, பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டுட்டேன். இப்போ வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ பொடி போடலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், குழம்புத்தூள் 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, மட்டன் மசாலா 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. பச்சை வாடை போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு வதக்கிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நல்லா வதக்கிக்கிறேன். ஓகேவா? இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம காளான் போட்டுடலாம். காளான் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். காளான் வேகிறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? நான் மீஷோ ஃபைன்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டேன். இதை வச்சு அப்படியே பரட்டியே சாப்பிட்லாம். ஒரு பருக்க கூட மிச்சம் இருக்காது. ஓகே, பாய்.